வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் பேசப்படக்கூடிய மிக முக்கியமான விடயம் அடுத்தடுத்து சிறைச்சாலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய வன்முறைகள் தொடர்பாகத்தான். எனவே அப்படி பார்க்கிற போது நேற்றிரவு மகசின் சிறையில் ஒரு மரணம் பதிவாகி இருக்கிறது. இன்றைய தினம் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா குறிப்பிட்ட சிறையில் 2 மரணங்கள் பதிவாகி இருக்கிறது. அது மட்டுமன்றி தற்போது பல்லஞ்சீனா சிறையிலையும் அமைதியின்மை நிலவுகிறது. இப்படியாக அடுத்தடுத்து சிறைச்சாலைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு ஏற்கனவே இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற விடயம் மிகப்பெரிய அளவில் இருந்தது. எனவே அதனை போன்று எதிர்காலத்தில் இப்போது நடக்கக்கூடிய விடயங்களை பார்க்கிற போது மீண்டும் அத்தகைய ஒரு அசம்பாவிதங்கள் இடம்பெறுமா என்ற ரீதியில் பல கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இவை பற்றி தான் இன்றைய இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் பார்க்கிற போது இரத்தினபுரி குறிப்பிட்ட சிறைச்சாலைக்குள் பதற்ற நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் அறிவித்திருக்கிறார்கள். நேற்றிரவு குறித்த இந்த பதற்றம் என்பது அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதுன்னு சொல்லி காவல்துறையினர் அறிவித்த வேளையிலும் இன்றைய தினம் மீண்டும் அங்கே ஒரு பதற்றம் என்பது அதிகரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நிலை குறித்து சிறைச்சாலையினுடைய வைத்தியசாலைக்கு கைதிகள்னால சேதம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கின்றது. இது மட்டுமன்றி நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக காவல்துறையினர் கண்ணீர் புகை வீசப்பட்டிருப்பதாக கூட அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவித்து நிற்கின்றன. இந்த மோதலில் 2 உயிரிழந்திருப்பதாகவும் கைதிகள் 4 காயமடைந்திருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவித்து நிற்கின்றன. குறைந்தபட்ச பலத்தை பயன்படுத்தி தான் துப்பாக்கிச் சூட்டு நடத்தியதுல குறிப்பிட்ட சிறைச்சாலையில் நிலவி இருக்கக்கூடிய இந்த நிலைமை என்பது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் குறிப்பிட்ட சிறைச்சாலையினுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக விசேட அதிரடிப்படையினரும் அதே நேரத்தில் இந்த கலக தடுப்பு பிரிவினரும் மற்றும் காவல்துறையினரும் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதே வேளையில் நீர்கொழும்பு பல்லன்சீன சிறைச்சாலையிலும் பதற்றம் என்பது இன்றைய தினம் அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் சிறையில் கைதிகள் சிறைக்கு வெளியே ஒரு கற்களை வீசிக்கூட மிகப்பெரிய அளவில் அங்கே ஒரு அசம்பாவிதம் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் எப்படி கூரைக்கு மேலே ஏறி நின்று கற்களால் வீசினார்களோ அதனை போன்ற ஒரு நிலைப்பாட்டை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனை தவிர பார்க்கிற போது கடந்த மாதம் நீர்கொழும்பு சிறைச்சாலைகளை வெடித்த மோதலை தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய கைதிகள் குழுவைத்தான் இந்த பல்லன்சீன திறந்த வெளி சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா நேற்றைய தினம் மெகசின் சிறைச்சாலையிலையும் கலவரம் வெடித்திருப்பதாக கூறப்படுகிறது. கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இந்த கலகத்தில் கிட்டத்தட்ட 11 கைதிகள் 11, 12 சொல்லப்படுகிறது. இது கூடலாம். எனவே அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இன்றைய தினம் கைதி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இதனால இன்றைய தினம் சிறைச்சாலை கைதிகளை பார்வையிடக்கூடிய அந்த விடயம் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதே வழியில் இன்னும் ஒரு விடயம், அதாவது இந்த வெளியில இருந்து சிறைச்சாலைக்கு வெளியில இருந்து ஒரு பொதியொன்று எறியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தான் அதனை சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் அங்கு கைப்பற்றியதை அடுத்து தான் சிறைச்சாலை பாதுகாப்பு உத்தியோகர்களுக்கும் சிறைச்சாலை கைதிகளுக்கும் இடையில் ஒரு கலகம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இப்படியாக தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமன்றி 9 கைதிகள் வேறு சிறைச்சாலைக்கு மாற்றப்படுவதற்கான விடயங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். இவற்றை அடுத்து இவ்வாறாக அடுத்தடுத்து சிறைச்சாலைகளில் ஒரு பதற்றம் என்பது அதிகரித்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனால எதிர்க்கட்சிகளும் அரசாங்கத்தின் மீதாக தொடர்ச்சியாக கேள்விகளை கேட்டுக்கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடைபெற்ற விடயத்தினூடாகவே அமைச்சரான, அதாவது நீதி அமைச்சரான ஹர்ஷன நாணயக்கார பதவியில் இருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தார்கள். அது அரசாங்கத்தினூடாக தோற்கடிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இப்போது அடுத்தடுத்து சிறைச்சாலைகள் வெடிக்கக்கூடிய கலவரங்கள் இன்னும் இந்த அரசாங்கத்தின் மீதான ஒரு விமர்சனத்திற்கான ஒரு காரணமாக மாறி
இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த சிறைச்சாலையில் பதிவாகி இருக்கக்கூடிய அமைதியின்மை குறித்து நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட வேண்டும் என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றுகின்ற போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அதாவது சிறைச்சாலைக்கு யார் பொறுப்பான அமைச்சரோ அவர் சிறப்பு அறிக்கை ஒன்றை நாடாளுமன்றத்திற்கு தகவல் தெரிவிக்கப்படுவது அவசியம் என்று வலியுறுத்தி இருக்கின்றார். எனவே எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பியிருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு பாதுகாப்பு அமைச்சர் பதில் கூறியிருக்கின்றார். அந்த வகையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த போதைப் பொருள் கடத்தல் பின்னணிகளை தான் இருக்கக்கூடிய நபர்களால தான் இந்த சதி திட்டம் என்பது தீட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மெகசின் சிறையில் நேற்று கலவரம் இடம்பெற்றிருந்தது. அதில் ஒருவர் பலியாகி இருக்கின்றார். குறிப்பிட்ட மோதல்ல 2 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். தற்போது வல்லசேனவிலையும் இப்படியான ஒரு பதற்றம் என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதனை மையப்படுத்தி பார்க்கிற போது இந்த அனைத்து சிறைச்சாலைகளையும் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனை எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து பார்க்கின்ற போது இந்த திட்டமிட்ட சதி இதற்கு பின்புலமாக இருக்கிறதுன்னு சொல்லி பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படியாக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விடயங்கள் அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களை முன்வைக்கிறது. அது ஒரு புறம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் தற்போது இந்த கைதுகள் என்பது அதிகரித்து செல்கின்றது. குறிப்பாக முக்கியமான பதவிகளில் இருந்தவர்கள், அதே நேரத்தில் ராஜபக்ஷ குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகளில், அதே நேரத்தில் ராஜபக்ஷ குடும்பத்தில் இருந்தவர்கள், குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் என்று சொல்லி பார்க்கிற போது மைத்ரிபால சிறிசேனவனுடைய மகன் தொடர்பிலையும் தற்போது பேசப்படுகிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லா விதமான கைதுகள் என்பது இறுக பிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கூடிய விரைவில் நிறைய மிக முக்கியமான தலைவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லி அரசாங்க தரப்பிலேயே ஆதாரபூர்வமான விடயங்களை முன்வைக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்படி அடுத்தடுத்த சிறைச்சாலைக்குள் வெடிக்கக்கூடிய கலவரம் என்பது சிறைச்சாலையினுடைய அந்த குறிப்பாக அப்படி வெடிக்கக்கூடிய கலவரம் என்பது இது இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில்லா விடயங்கள் தொடர்பாக கேள்வி எழுப்புவதற்கு காரணமாக அமைகிறது. ஒரு வகையில் இது திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கும். அல்லட்டி இதற்கு பின்னாலே அரசாங்க தரப்பில் இருந்து கூறுவது போன்ற ஒரு பாதாள உலக கும்பல் இதற்கு பின்னணியாக செயல்படுகின்றார்கள். குறிப்பாக இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்காக சிறைச்சாலைக்குள் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் தான் ஒரு விரக்தி ஏற்பட்டு சிறைச்சாலை உள்ள இருக்கக்கூடிய கைதிகள் இத்தகைய விடயங்களை கைக்கொள்கின்றார்கள் என்ற ரீதியிலையும் அது எல்லா சிறைச்சாலைகளும் இல்லை, குறிப்பிட்ட விடயங்கள் அங்கே இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கிற போது அப்படியாக இடம்பெறுகிறது என்று சொல்லப்படுகிறது. இப்படி இதற்கு பின்னாலே மறைமுகமாக செயல்படக்கூடிய நபர்களை இந்த அரசாங்கம் உடனடியாக ஏற்கனவே நீதி அமைச்சரான ஹர்ஷன் நாணயக்கார் சொல்லியிருக்கிறார். இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்பாக வெளிப்படையாக யார் என்பது தொடர்பாக அவர் கூறவில்லை, ஆனாலும் ஒரு சதி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்த சிறைச்சாலை அடுத்தடுத்து இந்த 3 சிறைச்சாலைகளில் தற்போது நிலவரம் என்பது மோசமாகி கொண்டு போகிறது. இப்படியான நிலைப்பாட்டில் பார்க்கிற போதும் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய யார், இது உண்மையில் இதற்கு பின்னணியாக செயல்படக்கூடிய நபர்கள் யார் என்பது தொடர்பாக இந்த அரசாங்கம் பொதுமக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். எனவேதான் அப்படி அறிவிக்கிற போதுதான் இந்த ஏதோ ஒரு நம்பிக்கையில இந்த அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு இந்த அரசாங்கத்தின் மீதான தொடர்ச்சியான நம்பிக்கை என்பது கட்டியெழுப்பப்படும். எனினும் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாகவே இந்த குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலாகட்டும், இல்லாட்டி போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்ட விடயங்களாகட்டும், இல்லாவிட்டால் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாரியளவிலான பில்லியன் கணக்கான ஊழல்களாகட்டும், அவற்றையெல்லாம் இந்த அரசாங்கம் முறையாக விசாரித்து இந்த அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இதை எல்லாவற்றையும் சரியான விதத்தில் கொண்டு நடத்தி அந்த கைது நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்துமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இது தொடர்பாக ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசாநாயக்க வெளிப்படையாக முன்வைக்கவில்லை. ஆனால் ஏற்கனவே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சிறைச்சாலைக்குள் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவம் தொடர்பில் அறிக்கை ஒன்று ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த நிலைப்பாட்டில் இது தொடர்பாக அவர் என்ன முடிவுகள் எடுக்கப் போகிறார், என்ன முடிவுகள் தொடர்பாக இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் எப்படியாக மாறப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்பும். குறிப்பாக இந்த தற்போது வெளிவரக்கூடிய இந்த செய்திகள் இல்லாட்டி இந்த உயிரிழப்புகள் எல்லாம் தற்போது வந்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் தான் கூறுகின்றேன். இதனை தாண்டி இது இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படலாம். எனவே வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த விடயங்கள் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.